அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2023. ஸோ அதில் தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸு வித் ஃபைனல் ஆன்சர் கீயோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின், கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிட கூட்டல் இத் கூட்டல் இந்து கூட்டல் இத் கூட்டல் ஆ. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து இரண்டாவது கொஷின், விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றார்தார் மாட்டு. இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஈதலே கனவிலும். ஈதலே கனவிலும். அடுத்து மூன்றாவது கொஷின், செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஈறுபோதல் ப்ளஸ் முன்னின்ற மெய் தெரிதல். ஈறுபோதல் ப்ளஸ் முன்னின்ற மெய் தெரிதல். ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 4, முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க. முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. அடுத்து கொஷின் நம்பர் 5, பொறுத்துக அசைகள் வாய்ப்பாடு. ஆ வந்து பண்ணாக்கா நேர் நேர் நிறை, ஆ நிறை நிறை நேர், இ நிறை நேர் நேர், இ நேர் நிறை நிறை. ஸோ இங்கே வாய்ப்பாடு வந்து பண்ணாக்கா புளிமாங்காய், கூவிலங்கனி, தேமாங்கனி, கருவிலங்காய், தேமாங்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான். அப்போ 1க்கு 3. அப்போ 1க்கு 3 அப்படின்னாக்கா வந்து பண்ணாக்கா நேர் நேர் நிறைக்கு வந்து பண்ணாக்கா தேமாங்கனி. இரண்டாவதுக்கு வந்து பண்ணாக்கா 4. ஸோ நிறை நிறை நேருக்கு வந்து பண்ணாக்கா கருவிலங்காய். ஸோ கருவிலங்காய். மூன்றாவதுக்கு வந்து பண்ணாக்கா 1. ஸோ நிறை நேர் நேருக்கு வந்து பண்ணால் புளிமாங்காய். நான்காவதுக்கு வந்து பண்ணாக்கா 2. ஸோ நேர் நிறை நிறைக்கு வந்து பண்ணாக்கா கூவிலங்கனி. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து கொஷின் நம்பர் 6, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில். வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து 7வது கொஷின், கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்கிறது வெயில். பொசுக்கிறது வெயில். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வினைமுற்று தொடர். ஆப்ஷன் பி, வினைமுற்று தொடர். அடுத்து கொஷின் நம்பர் 8, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடையன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடையன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 9, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல். அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. அடுத்த கொஷின் நம்பர் 10,
உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 11. தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ அன்மொழி தொகை, சிவப்பு சட்டை பேசினார். பண்பு தொகை வட்ட தொட்டி. ஊமை தொகை முறுக்கு மீசை வந்தார். உம்மை தொகை அண்ணன் தம்பி. ஸோ இதற்கான தவறான இணை எது அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி ஊமை தொகை முறுக்கு மீசை வந்தார். இதுதான் பண்ணாக்கா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆனால் இதுதான் தவறான இணை, மற்ற மூணுமே சரியான இணை. அடுத்து கொஷின் நம்பர் 12. சரியான விடையை தேர்வு செய்க. 1. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர். 2. சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். 3. பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. அப்போது மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர், சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். அடுத்து கொஷின் நம்பர் 13. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். ஸோ இதுதான் அதற்கான சரியான பொருத்தமான குறள். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 14. ஆ வினையடி விகுதியுடன் சேர்வது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஆ விகுதி பெறாத வினைப்பகுதி விகுதி பெற்ற தொழிற்பெயர். இ கேடு சூடு முதநிலை தொழிற்பெயர். இ எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது. ஸோ இந்த 14வது கொஷினுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ பாருங்கள் 2, 3, 1, 5. ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஏ. ஸோ அப்போ 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா 2. ஸோ வினையடி விகுதியுடன் சேர்வது பார்த்தீங்கன்னாக்கா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா 3. ஸோ விகுதி பெறாத வினைப்பகுதி பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 கேடு சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். 4வதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 15. துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வஞ்சிப்பா. ஆப்ஷன் பி வஞ்சிப்பா. அடுத்து கொஷின் நம்பர் 16. பொறுத்துக. பிழையார் நன்மொழி மதுரை காஞ்சி. பிறர் நோயும் தம் நோயும் போல் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் அகநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் கலித்தொகை. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நற்றிணை. ஸோ இதற்கான சரியான விடை ஸோ ஆப்ஷன் பார்த்துரும். சரியான விடை பண்ணாக்கா ஸோ இதற்கான சரியான விடை பண்ணாக்கா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சியில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பண்ணாக்கா 5th ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 5th ஒன். ஸோ பிழையார் நன்மொழி கலித்தொகை. அடுத்து 2வதுக்கு பண்ணாக்கா 4. சாரி. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணாக்கா ஆப்ஷன் சின்னு சொன்னோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5. அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு 5 அப்படின்னா பண்ணாக்கா பிழையார் நன்மொழி பண்ணாக்கா நற்றிணை. 2வதுக்கு பண்ணாக்கா 4. ஸோ பிறர் நோயும் தன் நோயும் போல் அப்படி பண்ணாக்கா கலித்தொகை. 3வதுக்கு பண்ணாக்கா 2. ஸோ செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. அடுத்து லாஸ்ட்டு பண்ணாக்கா நன்றும் தீதும் ஆய்தலும்.
ஸோ இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஒன் மதுரை காஞ்சி. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா 17வது கொஷின். ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது? ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால வலுவமைதி. ஆப்ஷன் பி கால வலுவமைதி. அடுத்து கொஷின் நம்பர் 18. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் 2வது கூற்று. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து கொஷின் நம்பர் 19. பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். அடுத்து கொஷின் நம்பர் 20. அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. அடுத்து கொஷின் நம்பர் 21. மா என்ற சொல்லின் இருபொருள் தருக. மா என்ற சொல்லின் இருபொருள் தருக. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெரியது விலங்கு. பெரியது விலங்கு. அடுத்து கொஷின் நம்பர் 22. வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். அடுத்து கொஷின் நம்பர் 23. போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து கொஷின் நம்பர் 24. ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? ஆப்ஷன் ஏ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊருக்கு 100 பேர். ஊருக்கு 100 பேர். அடுத்த கொஷின் நம்பர் 25. கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி. ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி. அடுத்து கொஷின் நம்பர் 26. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நற்றிணை. ஆப்ஷன் பி நற்றிணை. அடுத்து கொஷின் நம்பர் 27. பொருத்தம் இல்லாததை கண்டறிக. பொருத்தம் இல்லாததை கண்டறிக. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆப்ஷன் பி நாவல் புதிய வார்ப்புகள். நாவல் புதிய வார்ப்புகள். ஸோ இது மட்டும் பொருத்தமில்லாத இணை, மற்ற 3மே பொருத்தமான இணை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பண்ணாக்கா சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கரிப்பும். ஸோ சரியான பொருத்தமான இணை. சி வந்து பண்ணாக்கா குறும்புதினம் பிரளயம், இதுவும் பொருத்தமான இணை. டி வந்து பண்ணாக்கா புதினம் உன்னை போல் ஒருவன், இதுவும் பொருத்தமான இணை. ஸோ அப்போ 27வதுக்கு பொருத்தமில்லாத இணைனா ஆப்ஷன் பி தான். அடுத்து கொஷின் நம்பர் 28.
கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஈகையும். ஆப்ஷன் பி ஈகையும். அடுத்த கொஷின் நம்பர் 29. திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை யாது? திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை யாது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்து லாஸ்ட் கொஷின் நம்பர் 30. குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. ஸோ இதுக்கு பண்ணாக்கா 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் கீ ஆன்சர்லேயே ஆப்ஷன் பி அண்டு சி 2 ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள், காற்று பாத்திரம். இன்னொரு காற்றுக்கு பண்ணாக்கா அம்பு. ஸோ இரண்டுமே ஆன்சர். ஆப்ஷன் பி எழுதியிருந்தாலே மார்க்கு, சி எழுதியிருந்தாலே ஆன்சர். ஸோ இதுதான் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு 2023 UGTRB BT அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் வித் ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.